தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த இயக்கத்தை எவராலும் அசைக்க முடியாது என்ற வகையிலே தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆட்சியிலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் கண் அசைக்கவில்லை என்று சொன்னால், உடனடியாக கவர்னர் ஆட்சி வந்து 3 வருடங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் சென்றிருக்கும். இன்றைக்கு மறைமுகமாக வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற வகையில் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு முதலமைச்சராக ஒருவர் மகுடம் சூட்டி இருக்கின்றார். அந்த மகுடம் சூட்டி இருக்கின்றவர்கள் வெளியே பேசுகின்ற போது சவுடால் விடுகின்றார் என்று சொன்னால், வர இருக்கின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம், அதுபோல மதசார்பற்ற கூட்டணி இயக்கம் அத்தனையும் செய்யும். இன்றைக்கு வெகு சீக்கிரத்தில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருகின்றது. திருச்சி கிழக்கிலே விஜய் வெற்றி பெற்றிருந்தார், நடிகர் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். அந்த இடத்தில் எங்களுடைய கழகத்தின் தலைவராக இருக்கின்ற, எங்களுடைய இதயமாக இருக்கின்ற எங்களுடைய இதய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டினோம். அந்த வகையில கூட்டி இன்றைக்கு இயக்கத்தினுடைய சகோதரர் அத்தனை பேரும் ஆரவாரத்தோடு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தலைவர் போட்டியிட வேண்டும், ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த நடிகருடைய மூஞ்சிலே கரியை பூச வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இயக்கத்தினுடைய தோழர்கள் வேகமாக இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தேர்தல் காலத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன நடந்தது என்பதை கலந்து ஆலோசனை செய்திருக்கின்றோம். அது திரும்பவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியும் வர இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றது என்பதை சரியாக எடுத்து செல்வார்கள். இந்த இயக்கத்திலே சரியாக வேலை பார்க்காதவர்கள் அவர்களுக்கு மாற்று பொறுப்பு கொடுத்து அதற்கு தகுதியான பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே தமிழகத்தின் எங்களுடைய கழக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே இருந்தோம். சட்டமன்றத்திலே வாக்குவாதம் வந்தது. சட்டமன்றத்திலே அவர்கள் தாங்கள் எங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வகையில் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேசிக் கொண்டே வந்தார்கள். ஆனால் எங்களுடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்தவுடன் எதிர்த்து நின்றிருந்த, நாங்கள் வீழ்த்தி விடுவோம், உடைக்கி விடுவோம் என்று சொன்னார்களே, அத்தனை பேரும் தலை குனிந்து பதில் சொல்ல முடியாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய இளந்தலைவர். ஆகவே சொல்கின்றேன், மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1 லட்சம் 1000 இருந்ததை 2000 தருவோம் என்ற வகையில் நாங்கள் அறிவித்தோம். அவர்கள் உடனே விஜய் அறிவித்தார், 2500 கொடுப்போம் என்று அறிவித்தார். ஆனால் கொடுத்தாரா? 1000 கொடுத்திருக்கின்றார். 1000 கொடுப்பதற்கு என்ன தவித்திருக்கிறார்? 2500 கொடுக்க வேண்டாமா? நாளைக்கு அவன் கட்சிக்காரன் போனானா சட்டையை பிடிச்சு கேட்பானா இல்லையா? 2500 தரேன்னு சொன்னார, அந்த 2500 தராம இன்னைக்கு வெறும் 1000 எங்களுடைய தமிழகத்தின் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்த அதே தொகையை தருகின்றேன் என்று சொன்னால் என்ன சவால் விடுகின்றார்கள்? இன்னும் சொல்ல போனா, திருச்செந்தூர்ல பஸ் ஏறி நேரே திருச்சிக்கு போயிடலாம், திருச்சியில பஸ் ஏறி நேரே திருவனந்தபுரம் போகலாம், இப்படி வாக்குறுதி கொடுத்தாரு. பஸ்ல பெண்கள் எளிதாக போகலாம்னு சொன்னாரு. அதை நிறைவேற்றினாங்களா? அதை பற்றி பேசினாங்களா? எங்களுடைய தலைவர் இன்றைக்கு மகளிர் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு, பிளஸ் 2 முடித்து செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை 1500 கொடுக்க போகின்றன என்ற வகையில் அறிவித்தார்கள். இன்றைக்கு அதையும் அவர் நிறைவேற்ற முடிந்ததா? இதையெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற போது அந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் எப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் வர இருக்கின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக மதசார்பற்ற கூட்டணி அத்தனையும் வெல்லும். அத்தனை வெல்வது மட்டுமல்லாமல் தளபதியுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தோழர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் காரணம் என்ன?
திருச்சி கிழக்குல வந்து தளபதி நிற்க ஒத்துக்கிட்டாரா இல்லை வலியுறுத்திருக்கலாம்? என்னங்க நீங்க பத்திரிகை நடத்துறீங்க, நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம் தலைவர் நிற்க சொல்லி. திருச்சி யாரும் ஒப்புண்டாதான்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்? அங்க இருந்து பேசியிருப்பீங்களா? அங்க தலைவர் தளபதியை பார்த்து பேசியிருப்பீங்களா? அங்க எதுவும் சொன்னாங்களா? இல்ல இல்ல, நாங்க வலியுறுத்துறோம். மாவட்ட கழகத்தை இதுல தீர்மானம் போட்டிருக்கோம். இப்ப திருச்சி மாவட்ட கழகத்துல இதுல தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்படி அவரு தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து இங்க உள்ள வரணும், உள்ள சட்டமன்றத்துக்கு வரணும். வர்றது சாதாரணமா வரக்கூடாது. ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எவராக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தி விட்டு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை என்றால் சொல்லுங்கள். விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக தலைவர் தெரிவித்திருந்தாரு. அது எந்த அடிப்படையில் எதுக்கு தயாராக இருக்க போறீங்க? தயாராக இருக்கணும். ஏங்க உங்களுக்கே புரியலையா? விடுதலை சிறுத்தை எந்த வகையில் ஆதரவு கொடுக்காங்க, கம்யூனிஸ்டுகள் எந்த வகையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு எந்த வகையில் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவெல்லாம் கொடுக்கலன்னா இந்த ஆட்சி அமையுமா? இந்த ஆட்சி அமையலன்னா அத்தனையும் கவர்னர் ஆட்சியா போயிடும். அந்த வகையில் போயிருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கதை என்ன கதை இருக்கு? ஏடிஎம் கதை எப்படி இருக்கு? இவன் பிளவுபட்டது மட்டும் இல்லையா, ஆதரிக்கிறவன் இவன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இழக்கணும்னு சொல்றான் ஒரு குரூப். இப்ப இழந்தா அதுல தேர்தல் தானே வரும். ஆகவே எந்த நேரமும் கணக்கு 6 மாசம், அது 4 மாசத்துல நடக்கும். வேற வேற ஏதாவது கேளுங்க, இல்ல கேளுங்க, அது கேளுங்க. போதுமா? இல்ல இல்ல, அங்க இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய தமிழகத்துடைய எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அந்த வகையில ஒவ்வொரு இடமா போய் என்னென்ன பாதிப்பு எந்த இதாச்சு அதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க போறோம். இல்ல சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நான் வந்து எழுந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா வந்து இப்போ ட்விட்டர் இன்ஸ்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எழுந்து பேச வேண்டியதானே? அவங்க சபாநாயகர் தானே, சபாநாயகர் அவங்க சபாநாயகர் தானே. அர்ஜுனாவை எழுப்பி பேசுன்னு சொல்ல வேண்டியதானே? அவன் அர்ஜுனாவை எப்படி ஆளு லாட்டி சீட்டை கொண்டு வரலன்னு நினைக்கான். தமிழ்நாட்டு ஆதவர்ஜுனா லாட்டி சீட்டை கொண்டு வர்றதுக்காக உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தொழிலே கட்ட பஞ்சாயத்து தொழில் தான். அவன் எங்க இளந்தலைவர்கிட்ட மோத முடியுமா? டாஸ்மாக் குறைப்பணம் எப்படி பாக்குறீங்க? எல்லோரும் கடைக்கு போல அரசுக்காக பொறுத்திருந்து பார்ப்போம். 200 முடித்தாங்களா? இல்ல 200 எடுத்துக்கணும்னு சொல்றாங்க தவிர 5 இப்ப நீக்கப்பட்டிருக்குங்க. அவங்க எடுக்கணும், எடுத்தா எடுக்கட்டும். கூடுதல் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத முறைப்படுத்துறாங்க அப்படின்னாங்க. அது 10 ரூபா கூடுதல் வாங்குறதெல்லாம் முறைப்படுத்துறாங்க. பொறுத்திருந்து நம்ம நான் பார்க்கு போறதில்லை, பிராண்ட் கடைக்கு போறதில்லை. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கதை. என்ன நம்ம பாரையோ பிராண்டி கடையோ எதோ பார்த்ததில்லை. அங்கே நம்ம ஆளுங்க யாராவது போனாங்கன்னா அவங்க என்னென்ன நடக்குங்கிறத குலத்தை வேணா 2 நாளில் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே திமுக அரசு அறிவித்த திட்டங்கள் நிறைய இருக்கு. 4 திட்டம் தொடங்கி குழந்தைகளுக்கான உணவு கரிசு, காலேஜ் சொல்லி அதை விரிவுபடுத்தும் திட்டங்கள். இதெல்லாம் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி செயல்படுதா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா? ஆட்சி இப்பதானே வந்திருக்காங்க. இன்னைக்கு சொல்ல வேணாம்னு சொன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜ் இருந்தாங்க, முத்தமிழ் தலைவர் கலைஞர் இருந்திருக்காரு, ஜெயலலிதாமா இருந்திருக்காங்க. ஆனா இருந்த முதலமைச்சர்களே ஒவ்வொரு திட்டங்களும் அளந்து 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 மக்களுக்கு பயந்திருக்கின்ற திட்டங்களை தந்திருக்கின்றது. யாரும் சொன்னா யாரும் குறை சொல்றதுக்காக சொல்ல. ஒவ்வொரு திட்டமும் பயனுள்ள திட்டம். அவன் பள்ளி படிப்பு, காலையில உணவு, அவனுக்கு காலேஜுக்கு போறதுக்கு, அவன் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உதவி பெண் திட்டம், இப்படி ஒவ்வொரு திட்டம். ஆதிராக மக்கள் வந்து எந்த வகையிலாவது அவங்க வந்து வெளிநாட்டில் போய் அந்த படிப்பு படிக்கணும். இப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்காரு எங்களுடைய தலைவர். இவருக்கு இடையான எந்த முதலமைச்சரும் இல்லை என்பதை வலுவா சொல்றோம். அவ்வளவு திட்டங்கள். ஒரு காலத்துல முன்னால அரிசி 5 ரூபா இருந்துச்சு ரேஷன் கடையில். அப்ப 5 ரூபா இருந்தோடனே தலைவர் சொன்னாரு, ரேஷன் அரிசியை நான் 2 ரூபாயாக கொண்டு வருவேன் என்று முத்தமிழ் தலைவர் கலைஞர் சொன்னார். அப்ப அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னாங்க.
2 ரூபா கொண்டு வந்தாரு, அப்புறம் 1 ரூபா கொண்டு வந்தாரு. 1 ரூபா கொண்டு வந்தோடனே அதை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் தான் அரிசியை இலவசமாக கொடுத்தோன்னு சொன்னாங்க. இப்படி ஏமாற்ற வேலை தான் பண்ண முடியுமே தவிர வேற வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. அது புரியுதுல்ல உங்களுக்கு? அரிசியை குறைத்து கொண்டது யாரு? நிறைய திட்டங்களை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் வெற்றி பெற முடியல. புதுசாக நிறைய முகம் தெரியாதவங்க நிறைய பேர் தாவைக்கால வெற்றி பெற்று வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு 4 மாசம் பொறுப்புமே என்ன ஆயவலையில விழுந்துருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைகள்லாம் ஏமாத்தி இந்த பஞ்சு மிட்டாய் கொடுக்க அந்த கொடுக்கன்னு ஏமாத்துவாங்கல்ல, அது மாதிரி ஏமாத்தி வந்திருக்காங்க. ஒரு 4 மாதம் அவருடைய நடவடிக்கை பார்ப்போமே. ஒரு முதலமைச்சர் இருக்கார்ல, எப்படி என்ன நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போமே. எந்த மக்களுக்கு நன்மை செய்யறாருன்னு பார்ப்போமே. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழக சட்டமன்றம் நடைபெறாது. பொது வீதியில் அவர்கள் எந்த பிரச்சாரத்தையும் செய்ய முடியாது. டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ சிங்கப்பெண் அதிகாரம் இதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா கேட்டீங்க. தினத்தந்தியுடைய தந்தியுடைய நிர்வாகம் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சு விழுந்துச்சா? இல்ல இல்ல. என்ன வேலை இடைஞ்சு விழுந்துச்சு? பெண்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் கடந்த ஆட்சி. சும்மா ரோட்ல போற ஏதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று செய்வான், அதெல்லாம் வந்து இதுவா என்ன? முதல்ல அவருடைய குடும்பத்தை ஒழுங்கா வைக்கணும். பதவியேற்றாங்க இல்ல, அவருடைய மகன் வந்தானா? அவருடைய மனைவி வந்தாரா? யார் வந்தா? எப்படி எப்படி சொல்றீங்க நீங்க? இதை பற்றி பேசுறாங்களே. இப்பேற்பட்டவரு பெண்களை பத்தி பேசுறாரு. என்ன சொல்ல, அவங்க குடும்ப விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. அதான் கேள்விப்பா, நல்ல கேள்வி கேப்பா. நீ தீர்த்தவன் தானே? நீ தீர்த்தவன் தானே? கேளு, நீ வேணா கேட்க சொல்லிப்பா. கேளு. நீங்க அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வச்சு முதலமைச்சர் திமுக பேச்சுவார்த்தை நடத்தின காரணமாக தான் இன்னைக்கு இருதரப்பா மதிப்பிருக்காங்க விமர்சனம் இருக்கு. எப்படி பாருங்க? அதாவது பொதுவா என்னன்னா, எங்களுடைய தலைவர் வந்து மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்துடலாம். இது வந்து தமிழகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வகையில் தான் அந்த தான் சொன்னார். தவிர ஏடிஎம்கே எடப்பாடி ஒன்று உட்கார வைக்கிறதுக்கு, யாரையும் உட்கார வைக்கிறதுக்கு அது இல்லை. திருமாவளவன் உட்காரட்டும், நீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க, நாங்கள் நாள் ஆதரவு கொடுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தவிர வேற எடப்பாடி ஆட்சியில் வைக்கிறதுக்கோ எவரையும் வைக்கிறதுக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் எதுவும் சொல்லல. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி சமூகம் வந்து அந்த உறுதிப்படுத்துறாங்க. இப்ப பேசுறது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேச்சுவார்த்தை? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், திமுக ஆதரவோட நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரு சொன்னாருன்னா எங்களுடைய தலைவர் சொன்னாரா? எடப்பாடி சொல்லியிருப்பாரு. ஏதாவது எடப்பாடி எதுல பதவிக்காக எதை வேணாலும் தான் சொல்லுவார. எங்க தலைவர் சொன்னாரா எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆக போறேன்னு? அது ஒரு காலம் நடக்காது. இன்னும் 6 மாதத்தில் எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். 7 முறை திருச்செந்தூரில் வெற்றி பெற்றீங்க. உங்களுடைய வெற்றி ரகசியம் என்ன? 7 முறை வெற்றி பெற்றேன்னு சொன்னா என்னைக்காவது உங்ககிட்ட ஜாதி சண்டை போட்டிருக்கலாம், ஜாதி பற்றி பேசிருக்கலாம், எந்த இடத்தாலும் அவசரம் நடந்திருக்கலாம், எவருக்காக கேடிஜி விளைவிச்சிருக்கலாம், எந்ததும் இல்லை. அதுதான் வெற்றி.